ஹே காய்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு ஒரு குயிக்கான குழம்பு, கருவேப்பிலை குழம்பு கம் தொக்கு. ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லிங்க. 2 to 3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். செகண்ட் டே சாப்பிடும்போது தான் குழம்போட டேஸ்ட்டே அப்படி இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி, லெமன் சைஸு புளி எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 பல் தேங்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். மிளகு ஆக்சுவலாக வெடிக்குங்க, அதனால் நம்ம மூடி போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நல்லா நான் தண்ணியில் டிப் பண்ணி ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கையளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கையளவு கருவேப்பிலை அப்படின்னா நீங்கள் எல்லாமே குவான்டிட்டி பாதி பாதியாக போட்டால் போதும். இது போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வச்சா போதும். சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் விட்டுறலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 மினிட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. போதுங்க. இதுக்கு மேலே ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து மிக்சியில் என்னென்ன அரைக்க போகிறதுன்னு பார்த்துடலாம். ஆற வச்ச நல்லா அந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 5லேருந்து 6 பல் தேங்காய், ஒரு லெமன் சைஸு புளி போட்டிருக்கேங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கல்லுப்பு, இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதாங்க. இல்லைனா நீங்கள் இது அரையாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைய விட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வேணும்ல, அதனால். இப்போது வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் கெடாது. அதே சமயம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக பூண்டும் வெங்காயமும் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிட வேண்டாம். புளிக்குழம்பு, தொக்கு இதுக்கெல்லாம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டால் தான் அதோட ஆக்சுவல் டேஸ்ட்டே. அது நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா இது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஆஸ் யூஷுவல் சும்மா ஜார் கழுவின தண்ணி ஊற்றினா போதும். இது மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை நார்மலாக சாப்பிட பிடிக்காது இல்லையா, ஒரு சில பேர் எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ்க்கு இல்லை வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தோம்னா ரொம்பவே அயனுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் மூடி நல்லா சிம்மில் வச்சிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன அடுப்பு பர்னரில் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு குட்டி தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக ஹேர் க்ரோத் ஆகணும்னு நிறைய கேர்ள்ஸ்க்கு கூட ஆசை இருக்கும். பட் வெறும் கருவேப்பிலையாக சாப்பிட முடியாதுல்ல, அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.